வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு காலத்தில் எங்கள்ட முன்னோர் கத்தினது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தோம்னா அந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் வெளிநாட்டுக்காரனே வெளியேறுண்டு வெள்ளைக்காரங்க கத்துறாங்க. அதாவது சுருக்கி சொல்லப்போனால் இன்றைக்கு நான் கதைக்க போகிறது எனது தாய்நாடான 2வது நாடு ஜெர்மனை பற்றி தான் கதைக்க போகிறோம். அதாவது ஜெர்மன் உண்மையை சொல்லப்போனால் ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அந்த காலத்தில். 90 காலத்திலேருந்து நான் அங்கே வாழ்ந்தேன். அதாவது இந்த வாழ்க்கையில் நான் அதாவது கூட அளவு வாழ்ந்திருந்த இன்று வரையும் இந்த வாழ்க்கையில் ஜெர்மன்லாம் கூட வாழ்ந்தேன். ஸோ அப்போ இந்த வாழ்க்கை அரைவாசி அங்கே தான் உருவானதுன்றதும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அது இப்போ என்ன ஜெர்மனில் நடக்குது, ஜெர்மன் எப்படி கொத்த ஒரு நாடு, ஏன் இப்படி ஆனது, இதுக்கு எல்லாம் யார் காரணம் என்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நானும் ஒரு வெளிநாட்டுக்காரன் தான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் ஒரு எங்கே வாழ்கிறோன்னா அந்த நாட்டுக்கு ஒரு விசுவாசமான ஒரு வெளிநாட்டுக்காரன். அப்படியான வெளிநாட்டுக்காரன் இருக்கிறாங்க, வேறு வேறு நாட்டுக்காரன். அது நாங்கள்லாம் பெரிய கட்டிக்காரர்கள், நாங்கள்லாம் விசுவாசிகள் இல்லை. அது ஆனால் அங்கே ஜெர்மனில் இப்போ வெளிநாட்டுக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள். ஸோ அவர்கள் பல பேருக்கு அங்கே நேஷனாலிட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 5 வருஷத்தால் கிடைக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகபட்சம் வெளிநாட்டுக்காரர்கள் இப்போ ஜெர்மன் நேஷனாலிட்டியோடு இருக்கின்றார்கள். அதாவது அந்த அந்த ஜெர்மன் நேஷனாலிட்டியை வச்சு பல வேலைகளை செய்கின்றார்கள். சாரி, என்ன மாதிரி வேலைன்னு பார்த்தோம் என்றால், அதாவது போதைப் பொருட்கள் கடத்துறது, அடுத்தது பிரச்சனையில் ஈடுபடுறது, அடுத்தது வேலைக்கு போகாமல் அதாவது கள்ளத்தொழில்கள் செய்கிறது, அப்படியான வேலைகளில் ஈடுபடுறார்கள். இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன ஒரு விடயத்தை தான் இதில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது கத்தி கதைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா என்று அவள் கத்தி கதைக்க ஒரு கேட்டுருக்கேன். கத்தி கதைக்கிறீங்க, கத்தாமல் என்ன செய்கிறது, கத்தாமல் என்ன செய்கிறது? வெளிநாட்டிலேருந்து வருவார்கள், இங்கே ஐசூல் அடிப்பார்கள், தஞ்சம் புகுருவார்கள், இவர்களுக்கு நாங்கள் வழி அமைச்சு கொடுப்போம். ஸோ இவர்கள் இங்கேயே வளருவார்கள், இங்கேயே வாழுவார்கள், நாங்கள் எங்கண்ட பணத்திலே எல்லாம் செய்வார்கள், செய்தால் பிறகு எங்கண்ட குழந்தைகளுக்கே அடிப்பார் என்று அந்த மனசி பாராளுமன்றத்தில் கதறன் காட்சிகளையும் பார்த்தோம். நீங்கள் எல்லாம் ஜெர்மனில் இருக்கிறார்கள், பார்த்துருப்பீங்க. அதாவது அவர் சொல்கிற சரியான ஒரு விடயம். வெளிநாட்டுக்காரில் டேக்கி நாட்டவர்கள் ஒரு குணம் இருக்குது. ஜெர்மனியில் இது எங்கண்ட ஏரியா விலத்து, அதாவது விஜயமங்காரன் கூட அங்கே போய் வீடு வாங்கலாம், அப்படி ஒரு ஏரியாக்களும் அங்கே இருக்குது. ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் இருந்த இடம் டீஸ்பர்க்கில் எப்படியெல்லாம் அந்த இடத்த புல்காரியில ஏதோ ஒரு நாடு சொல்கிறார், அங்கே சின்ன பொடியெல்லாம் ரவுடித்தனம் செய்கிறாங்க. சின்ன பொடியெல்லாம் என்ன செய்கிறாங்க, வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறாங்களே பேசுகிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்தின் குப்பையை பார்த்தோம், எப்படி குப்பையாக இருக்குது அந்த இடம் பார்க்கவே இயலாது. அதாவது ஒரு சின்ன வீடு கொட்டில் மாதிரி கட்டி அந்த கொட்டிலுக்கு குடியிருக்கிறார்களா என்ன செய்கிறாங்க தெரியல, என்னென்ன இந்த டிஸ்பர்க் சட்ட அனுமதி கொடுத்து தெரியல. ஸோ அப்படி ஒரு விடயத்தை அங்கே செய்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கும்பொழுது ஒரு நாங்கள் வாழ்ந்த டிஸ்பர்க் இப்படி இருக்கா என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அடுக்கி கொண்டே போகலாம். இந்த வெளிநாட்டுக்காரர்கள் அங்கே செய்கிற விடயத்தால் பலர் இப்போ கொந்தளிச்சு இருக்கின்றார்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பலஸ்தீனான்னு கத்துவார்கள். ஆனால் அதில் ஒரு ஜெர்மன்காரர் சொல்கிறார், நீங்கள் கத்துங்க, உங்கள்கிட்ட உரிமை, நீங்கள் உங்கள் நாட்டுக்காக போராடுற உரிமை, ஆனால் எங்கண்ட சொத்துக்களை அழிக்காதீங்க, எங்கண்ட நாட்டு சொத்துக்களை அழிக்காதீங்க. எங்கண்ட நாட்டை அழிச்சிங்களாக இருந்தால் நாங்கள் உங்களை வெளியே நீ உண்ட நாட்டுக்கு போய் போராடுன்னு தான் சொல்லுவோம். நீ உண்ட நாட்டுக்கு போய் போராடு, இங்கே நின்று போராடாது என்று ஒவ்வொரு நேரம் அங்கே தங்கண்ட நாட்டு போல தேடி தங்கண்ட நாட்டுக்காகத்தான் அங்கே வாழ்கிறார்கள். இந்த நாட்டுக்காக அங்கே வாழ்கிறதுக்கு வெளிநாட்டுக்காரர் இல்லை என்றதான் இப்போ அங்கே ஜெர்மன்காரில் உள்ள ஒரு வித்தியாசம், ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. ஸோ இந்த விடயத்தில் ஜெர்மன்காரில் ஒரு குணம் இருக்குது. அப்படி என்றால் உடனே அவர்கள் அடிபட மாட்டார்கள். அதாவது யூகேக்காரர்கள் உடனே அடிபடுவார்கள். இறங்கி நின்று காரில் பிரச்சனை, காரில் அடிபட்டால் கூட இறங்கி நின்று அடிபடக்கூடியார்கள் யூகேயில் உள்ள வெள்ளக்காரர். ஆனால் ஜெர்மன்காரர் இறங்க மாட்டான், அடிபட மாட்டான். அவன் ஒரு பயந்த சுவாதம் உள்ளவன், அமைதியானவன், சட்டம் தெரிஞ்சவன். ஸோ அப்போ அதால் அங்கே இவர்கள் குழுவாக சேர்ந்து அவர்களை அடிக்கக்கூட செய்கின்றார்கள். ஸோ அப்படி பல பிரச்சனைகள், பல விடயங்களை இதில் பார்த்தோம். ஸோ மனவர்த்தமாக கிடந்துச்சு அந்த வீடியோ. அதை கட்டாயம் நான் ஒன்று பதிவிட காத்து அந்த பதிவிட்டிருக்கேன். ஸோ ஜெர்மனில் உள்ளவர்கள் உங்களுக்கு அதிகம் இன்னும் தெரியும் ஜெர்மன் நிலைமை என்னென்று, ஜெர்மன் பொருளாதார நிலைமை என்னென்று. அதாவது பல விடயங்களை இப்போ கீழ்நோக்கியே போய்கொண்டிருக்கின்ற மாதிரி பல செய்திகளை பார்க்கக்கூடியா இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள், ஜெர்மனியில் உள்ள ஈழத்தமிழர்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உண்மையாக அங்கே நாட்டில் அப்படியா பிரச்சனை நடக்குதா, இல்லாட்டி என்ன நடக்குது, வெளிநாட்டுக்காரர் எவ்வளோத்துக்கு போயிட்டார்கள், எவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறாங்கன்றதை கருத்துலங்க. எந்த வெளிநாட்டுக்காரர் அதிகம் பிரச்சனை கொடுக்குறான்றதும் பதிவிடுங்க. பிரச்சனையில் ஒன்றும் செய்யலாது, இல்லை சில விடயங்களை நாங்கள் சுட்டித்தான் காட்ட வேணும். ஸோ அதாவது
ஒரு நாட்டில் இருந்த மாதிரி இருந்தால் அந்த நாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த நாட்டை முதல் நாங்களும் அந்த நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி ஒரு ஆளாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த நாட்டில் இருந்தால் நாங்கள் அந்த நாட்டை குறைஞ்சது வளர்ச்சியடைய செய்யாட்டியும் பரவாயில்ல, நாசமான வேலைகளை செய்யாமல் மட்டும் இருந்தாலே பெரிய அளவில் பெரிய விடயமாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை உங்களோட கருத்துக்கள் எழுதுங்க. நன்றி.